என்னோட ஃப்ரிட்ஜில் உள்ள ஐஸ் கியூப் மோல்டு வந்து உடஞ்சி போயிடுச்சு. அதனால் மீஷோலேருந்து சிலிக்கான் ஐஸ் கியூப் மோல்டு இருக்குல்ல, அதை ஆர்டர் போட்டிருந்தேன். அது இன்றைக்கி தான் ரிசீவ் ஆணுச்சு. அதை வாங்கிட்டு அதையும் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிடலாம் அப்படி சொல்லி ட்ரை பண்ண விட்டுட்டேன். டின்னருக்காக வந்து பன்னீர் பட்டர் மசாலாவும் சப்பாத்தி தான் ரெடி பண்ண போகிறேன். சப்பாத்திக்கு இதோட பெஸ்ட் டிப் யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க, வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க பையன் சிங்கப்பூரில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க அங்கே போயிருந்தாங்களா, அப்போக்கி வந்து அங்கே உள்ள மெய்டு வந்து இதை ரெடி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க. ஆனால் அதை நான் ட்ரை பண்ணதே கிடையாது. நிறைய மெத்தட்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணதே இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு அது திரும்பி தோணுச்சா, சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுதுமே வந்து மாவு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக சால்ட்டு எண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தானே வார்ம் வாட்டர் விட்டு மிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வார்ம் வாட்டர் விட்டு மிக்ஸ் பண்ணும்போது செம்ம சூப்பராக இருக்கும் சப்பாத்தி. அதை நான் ட்ரை பண்ணதுலேருந்து எல்லாருமே ரிவ்யூ கொடுக்குறது, என்ன இவ்வளோ சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி அப்படின்ட்டு தான் கேட்குறாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக வரும்.